தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலை போட்டியிடும் தொகுதி எது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. தலைவர்கள் தங்களுடைய போட்டியிடும் தொகுதியை தேட ஆரம்பித்துள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சரே மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியை விட்டு வேறு தொகுதிக்கு தாவ முயற்சி செய்துள்ளார் பாதுகாப்பு கருதி. அதே போன்று உதயநிதியும் தொகுதி மாறுகிறார். ஏனென்று சொன்னால் இவர்கள் தங்களுடைய தொகுதியில் எதிர்பார்த்த வரவேற்பு இல்லை. ஆகவே பாதுகாப்பு கருதி வேறு தொகுதிக்கு மாற முடிவு செய்துள்ளனர். பல தமிழக அமைச்சர்கள் தோல்வியை தழுவுவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்? தன்னுடைய சொந்த ஊரான கரூர் மாவட்டத்தில் அவர் போட்டியிடவில்லை, கோயம்புத்தூர் மாவட்டத்தை தேர்வு செய்துள்ளார். இதற்கு காரணம், அண்ணாமலை கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். கோயம்புத்தூரில் கவுண்டர் சமூகத்தினர் அதிகம். இரண்டாவது, கடந்த முறை கோயம்புத்தூரில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். ஆகவே இந்த முறை தான் வெற்றி பெறலாம் என்று நம்புகிறார். மேலும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக செல்வாக்காக இருப்பதால் எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுகிறார். அங்கு 4 தொகுதிகளை தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கோவை தெற்கு அந்த தொகுதி வானதி சீனிவாசன் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். அந்த தொகுதியை குறிவைத்துள்ளார். ஆனால் வானதி சீனிவாசன் பாஜக சட்டமன்ற உறுப்பினராக உள்ளதால் அந்த தொகுதி அவருக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் கோவை வடக்கு, கிணத்துக்கடவு, சிங்காநல்லூர் ஆகிய 3 தொகுதிகளையும் குறிவைத்துள்ளார். அந்த 3 தொகுதிகளிலும் கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக விட்டு கொடுக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் பாஜக கொடுக்க போகிற அழுத்தத்தினால் அண்ணாமலைக்காக வேண்டி அதிமுக விட்டு கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு ஆகிய 3 சட்டசபை தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. அண்ணாமலை வருகிற சட்டசபை தேர்தலில் தன்னுடைய சொந்த மாவட்டமான கரூர் மாவட்டத்தை விட்டு கோயம்புத்தூரில் போட்டியிடுகிறார். தன்னுடைய சமூகமான கவுண்டர் சமூகம் அதிகமாக உள்ள தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே நேரத்தில் கொங்கு மண்டலம் அதிமுகவின் பெல்ட், ஆகவே அங்கு போட்டியிடுகிறார். அண்ணாமலை இந்த 3 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதிகளில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அண்ணாமலைக்கு வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்று கூறப்படுகிறது. அவர் ராஜ்யசபா எம்பியாகவோ அல்லது மாநில ஆளுநராகவோ பதவியேற்க விருப்பம் என்று கூறப்படுகிறது.